தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் தமிழகத்தில் நாள்தோறும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு தரப்பினரும் முன்னெடுக்கும் போராட்டங்கள் வலுத்து வருகின்றன. சென்னையில் தூய்மை பணிகளை தனியாருக்கு கொடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று அறிவாலயம் முன்பு சாலையில் புரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதேபோல சமவேளைக்கு சம ஊதியம் கோரும் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், பழைய ஓய்வூதியம் குறித்த திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரிய போராட்டம் என தமிழக அரசு தொடர் போராட்டங்களை எதிர்கொண்டு வரும் நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த ஆய்வறிக்கை முதல்வரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. ஏற்கனவே போராடி கொண்டிருந்த செவிலியர்களின் போராட்டம் 1000 பேரை நிரந்தரம் செய்வதாக அரசு அறிவித்ததை அடுத்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதில் எதிர்க்கட்சிகள் களத்துக்கு வராததும் கவனம் பெற்றிருக்கிறது. போராட்டக்காரர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற மாநில அரசின் நிதி நிலைமை இடம் கொடுக்குமா, வாக்குகளுக்காக கொடுத்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றுமா என்பதை விவாதிக்கிறது இன்றைய RDX. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டீங்களே, நம்பிதானே ஓட்ட போட்டோம். உங்களுக்கு ஓட்ட போட்டு வர வச்சு நாங்க இப்ப அநியாயமா சாகணுமா? தேர்தலில் மக்கள் அளிக்கக்கூடிய தீர்ப்பு தான். இனிமே 2026 யாருன்னு நாங்க காட்டுவோம். கலைஞர் கண்டிப்பா செய்யாம விட மாட்டாரு, செய்வார் அப்படின்னு சொன்னார். திராவிட மாடல் 2.0 இத திராவிட மாடல்னு சொல்லி நீங்க பெருமையா பேசிக்கிட்டு இருக்கீங்க. 16 ஆண்டுகளா நான் போராடி வரேன் சார். என்னாச்சு 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 வாக்குறுதி என்னாச்சு? நாங்க படாத பாடு படம்